அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ் ரோஸ்டாலேருந்து தாங்க பேசுகிறேன். இப்போ படித்த ஆண் குழந்தைங்க, பெண் குழந்தைங்களாம் இருப்பாங்க. இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு டிப்ஸுங்க. அது பயன் இருக்குங்க கண்டிப்பாக. ஒரு நிறைய குழந்தைங்க நிறைய மார்க் எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன மனசில் பதட்டம் இருக்குன்ட்டா, ஐயோ நமக்கு அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ, என்ன பண்ணுவாங்களோன்னு ஒரு மனசில் ஒரு பயம் கலந்த உணர்வு இருக்குங்க. அவங்க அவ்வளோ படிச்சிருப்பாங்க, நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. அந்த பதட்டத்திலேயேங்க படித்தது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. பஸ்லையெல்லாம் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, புக்ஸ் எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டே போவாங்க. இறங்குற ஸ்டாப் விட்டுட்டு வேறு ஸ்டாப்பில் இறங்கி, ஐயோ அந்த டைமுக்கு திருப்பியும் வேறு பஸ் பிடிச்சி அந்த டைமுக்கு போகணும், அந்த பதட்டத்தில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. என் கண் கூட பார்த்தது. அந்த இறங்குற ஸ்டாப்பு கூட தெரியாமல் படிச்சுட்டு போகிற குழந்தைங்கள் இருக்காங்க. அந்த பஸ் பிரயாணத்தில் படிக்கிறது என்ன படிச்சிட போகிறோம், ஒன்றும் இல்லைங்க. அப்போ மனசில் நான் நிறைய குழந்தைங்க அந்த தவறை பண்ணுறாங்க. அப்போ படித்த பாடத்தை அவங்க என்ன செய்யலான்னா, மனதிலேயே நினச்சிட்டு போகலாம். தெரியாத பாயிண்ட்டை குறித்து வச்சு இறங்கின பிற்பாடு இந்த இருக்கிற டைமில் எடுத்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவங்க என்ன ராசி நட்சத்திரம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். லக்னம் என்னென்ன நான் அது அவங்களுக்கு உண்டான நிறத்துக்கு ட்ரெஸ்ஸு உடுத்திட்டு போகலாங்க. அது ப்ளைனாக சிம்பிளாக போகணுங்க. முடியெல்லாம் குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் தான். இப்போ வயதானவங்க எதுலேயும் ஆசைங்கள்லாம் வராது. ஆனால் சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் பண்ணிட்டோம். ஆனால் நேர்முக தேர்வுக்கு போகும்போது பளிச்சுன்னு ட்ரெஸ் இருக்கணுங்க. ஒருத்தருக்கு ஒயிட்டு தான் போகணுன்ட்டு இல்லைங்க. அதே லைட் கலரில் அவங்களுக்கு ராசிக்கு தகுந்த நேரத்தில் லைட் கலரில் நீட்டாக ப்ளைனில் போகலாங்க. இந்த பொம்மை போட்டது அதெல்லாம் போடக்கூடாதுங்க. அது அவங்கள பார்க்குறதையும் அந்த இன்டர்வியூ பண்ணுற அதிகாரி மனசில் நல்ல எண்ணத்தை உருவாக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது அவர்கள் உடுத்திய ஆடைகள் தான் அவங்களுக்கு நல்ல எண்ணத்தை அவங்களுக்கு மனசில் போனதையுமே நம்மளை பார்த்ததையுமே நல்ல எண்ணத்தை கொடுக்கணுங்க. அப்புறம் தான் கேள்விக்கு பதிலுங்க. அப்புறம் நம்ம போகிற இடம் அலுவலகம் எங்கே இருக்குது, அந்த அலுவலகத்தில் என்ன விதமான நம்ம பணிக்கு போகிறோம், அந்த பணிக்கு உண்டான என்ன கொஸ்டின் ரிலேட்டிவாக கேட்பாங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். மனசை படபடப்பு இல்லாமல் சாந்தமாக அமைதியாக இருந்தாவேங்க எல்லா கொஸ்டினுக்கும் தெரியலன்னு சொன்னாங்க. அதுக்கு மாற்று கருத்தாக தப்பான கொஸ்டினாக நம்ம சொல்ல வேண்டாங்க. தெரியலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிடலாங்க. அப்புறமேலுங்க அவங்க நல்லா படிக்கிற குழந்தைங்க தான். அதில் அவங்க அந்த பதட்டத்திலேயே ஆன்சரை தப்பாக அடுத்தடுத்து சொல்கிற வார்த்தைகளையே திருப்பி திருப்பி சொல்லும் பொழுதுங்க அவங்களுக்கு அது தவறான நோக்கத்தை அந்த இன்டர்வியூ பண்ணுற அதிகாரிக்கு நினைக்கக்கூடாதுங்க. அடுத்தடுத்து அதே கொஸ்டினை திருப்பி அப்போ புதுமையாக ஏதாவது சொல்லலாங்க. அப்புறமேலுங்க எதுவுமே ஒரு முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டர்வியூவில் நம்ம பணிவு, அடக்கம், அந்த சொல்கிற விதம் அதை எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆடைகள் தாங்க ஃபஸ்ட்டு. தலைமுடி கூடங்க அவங்க எப்படி தலை வாரியிருக்காங்கன்னு கூடங்க இன்டர்வியூவில் பார்ப்பாங்க. அது நம்ம பசங்க இப்போ பெண் பிள்ளைங்க இருக்கிற வயசில் இருக்கட்டுங்க, அது நல்லது தான். ஆனால் அந்த இன்டர்வியூ போகிற நேரத்தில் மட்டுங்க நம்ம கல்ச்சர் மாதிரி நம்ம பார்த்ததையும் அவங்களுக்கு நம்மளை பிடித்து போகணுங்க. இன்டர்வியூக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, தலை உடை, பாவனை எல்லாமே வச்சுக்கணுங்க. மலர்ந்த முகத்தில் இருக்கணுங்க. தெரியுதோ தெரியல நம்மளுக்கு அது உங்களுக்கு கிடைக்குங்கிற வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த மனசில் அந்த பதட்டமே நம்மளை தோல்விக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்க. என்றைக்குமே மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். நம்ம கற்ற கல்வியில் தானே கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துட்டாவேங்க மனதைரியத்தில் தாங்க நம்ம இருக்கணும். நேர்முக இன்டர்வியூ போகும்போது அதே மாதிரி குரலில் நடுக்கம் இருக்கக்கூடாதுங்க. தெரியலன்னு பளிச்சுன்னு சொல்லிடலாங்க. அது முக்கியமான காரணங்க. தோற்றப்பொழிவு தாங்க ஃபஸ்ட்டு. தோற்றப்பொழிவு, ஆடை, அதுதாங்க 2 ஃபஸ்ட்டுங்க. அதை ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லும்போது அவங்கவுங்க கிரகங்களுக்கு உண்டான நிறங்கள் நான் சொல்லியிருக்கேன். அந்த நிறங்களுக்கு உண்டான இதை போடுங்க. அவங்கவுங்க கடவுளை வழிபட்டுட்டு போங்க. இதுவும் ஒரு பயன்பாட்டில் முக்கியமாக இருக்குதுங்க. அதனால் நேர்முக இன்டர்வியூ குழந்தைங்க போகிறவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லிக்கிறது இது தாங்க. அவங்கவுங்க ராசி லக்னத்துக்கு உண்டான நான் நிறங்கள் சொல்லியிருக்கேன். அந்த நிறங்களை உடுத்திட்டு போங்க. அதையும் பளிச்சுன்னு ரொம்ப வண்ணம் அதிகமாக வேண்டாங்க. அதுலேயே லைட் கலராக உடுத்திட்டு போங்க. ஆடை அப்புறம் தோற்றப்பொழிவு தாங்க இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நேர்முக தேர்வில் அதிகாரிகளை கேட்குற
கேள்வி வந்துங்க சந்தேகம் கேட்க வேண்டுமான்னு கேட்பாங்க. அப்பொழுது பெரும்பாலும் எந்த கேள்வியும் சந்தேகம் இல்லைன்னு நம்ம கூறி விடுவார்கள், எந்த கேள்விக்கு சந்தேகம் இல்லைன்னு. ஆனால் அவ்வாறு இல்லாமல் மனசில் தோன்ற நியாயமான கேள்வி சந்தேகங்களை வந்து நம்ம வந்து தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க, தெரியுதுன்னா தெரியுதுன்னு அந்த மாதிரி தாங்க நம்ம சொல்லணுங்க. நேர்முக தேர்வில் இதாங்க முக்கியம். அதை வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு தவறான ஆன்சர் பண்ணக்கூடாதுங்க. தெரியலேன்னு சொல்கிறது வந்துங்க ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு தோணுதுங்க. இது வந்துங்க நம்மளுடைய பண்புகளையும் குணநலங்களையும் ஆடை தாங்க நம்மளுக்கு நிர்ணயம் செஞ்சு காட்டுறதே. ஆடையும் தலை சிகை அலங்காரம் தாங்க நம்மளை ஃபஸ்ட்டு பிரதிபலிக்குங்க. அதுலேயும் மார்க் போடுவாங்க, நம்ம குரலுக்கும் மார்க் போடுவாங்க. அதனாலங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஜோதிடத்தில் வந்து சொல்லியிருக்கேன் நான், ஒவ்வொரு லக்கணத்துக்கு ராசிக்கும் அந்த வண்ணங்களையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. வெற்றி நிச்சயம். நம்பிக்கையோட நேர்முக தேர்வுக்கு போகிற குழந்தைங்களாம் இதை கொஞ்சம் நான் சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கிட்டு போங்க. வெற்றி நிச்சயங்க. நன்றி. சுபங்க.